இல்ல நிஜமாவே இது எவ்ளோ பெரிய விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வடலூருக்கு போறாங்க. அங்க இருக்கிற அந்த 7 வண்ண திரைகள விலக்கறத ஒரு சாதாரண மத ரீதியான சடங்கு, இல்லனா ஏதோ ஒரு பக்தி சார்ந்த விஷயம்னு நினைச்சு கும்பிட்டுட்டு வராங்க. ஆனா அங்க அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு பிரம்மாண்டமான அறிவியல் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ஆமா. ஆக்சுவலா யாருமே அத கவனிக்கிறது இல்லங்கிறது தான் ரொம்ப பெரிய ஆச்சரியம். இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் சும்மா ஒரு பூஜை அறைய மட்டும் வடிவமைக்கல. அவர் மனித மூளையோட நரம்பியல் அறிவியலையும், குவாண்டம் இயற்பியலையும் அப்படியே ரொம்ப துல்லியமா மேப் பண்ணி வச்சிருக்காரு. இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஏதோ ஒரு பழைய தத்துவமோ, இல்ல வழக்கம் போல சயின்ஸையும் ஆன்மீகத்தையும் முடிச்சு போடுற ஒரு கதையோன்னு தோணலாம். ஆனா இன்னைக்கு நாம அத பத்தி பேசல. உண்மையிலேயே இந்த 7 திரைகளுக்கு பின்னாடி அதிநவீன அறிவியல் ஒளிஞ்சிருக்கா, இல்ல இது வெறும் கற்பனையாங்கிறத நாம ஆழமா அலசப் போறோம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா மனித மூளைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம வாழும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட மாயையே நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவர் சொன்ன அந்த திரைகளோட முழு அர்த்தமும் உங்களுக்கு விளங்கும். ஓகே, இத நாம கொஞ்சம் பிரிச்சு பாப்போம். முதல் திரை கருப்பு திரை. இத மாயா சக்தின்னு சொல்றாங்க. அதாவது இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்ப வைக்கும் ஒரு இருள். எனக்கு இதுக்கு ஒரு மாடர்ன் உதாரணம் தோணுது. இப்போ நம்ம மொபைல்ல ஒரு ஆப் யூஸ் பண்றோம். ஆமா. நமக்கு முன்னாடி அழகா ஒரு டிசைன், கலர்ஃபுல்லான பட்டன்ஸ் எல்லாம் தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான லைன்ஸ் ஆஃப் கோட் நமக்கு தெரியறதில்ல. அந்த கோடு தான் நிஜம். ஆனா நாம பாக்குற ஸ்கிரீன் ஒரு மாய. இப்போ நாம பாக்குற பிரபஞ்சம் அந்த மொபைல் ஸ்கிரீன் மாதிரி, நமக்கு தெரியாத இருள்ங்கிறது அந்த ஹிடன் கோட் மாதிரின்னு சொல்லலாமா? அட்டகாசமான உதாரணம். இதையே நவீன ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, விஞ்ஞானிகள் பல 100 வருஷங்களா பெரிய பெரிய டெலஸ்கோப்புகளை வச்சு இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ஞ்சிட்டு வராங்க. நட்சத்திரங்கள், கிரகங்கள், கேலக்சிகள்னு எல்லாமே நமக்கு தெரியுது. ரைட், கண்ணுக்கு தெரியற விஷயங்கள். ஆமா. ஆனா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது நாம பார்க்கிற, உணர்ற இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வெறும் 5% தானா. வெயிட், வெறும் 5% தானா? அப்போ மீதி 95% அது எங்க போச்சு? அதுதான் விஷயமே. மீதமுள்ள 95% நம்ம கண்ணுக்கு தெரியாத, எந்த கருவியாலும் அளக்க முடியாத ஒரு இருண்ட ஆற்றல். அறிவியல்ல இத டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓ, கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு அது கண்ணுக்கு தெரியாது. ஆனா கேலக்சிகள் எல்லாம் ஒன்னா சுத்துறதுக்கு தேவையான ஈர்ப்பு விசைய கொடுக்கறதே இந்த டார்க் மேட்டர் தான். இது ஒரு மிகப்பெரிய மாயை. பிரபஞ்சத்தை தாங்கி பிடிச்சிருக்கிற, ஆனா நம்ம சாதாரண கண்ணுக்கும் அறிவிற்கும் புலப்படாத இந்த இருளத்தான் வள்ளலார் முதல் கருப்பு திரையா சொல்றார். வாவ், இது உண்மையிலே தலை சுற்ற வைக்குது. 95% பிரபஞ்சமே நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயைனா, அப்போ நாம் வாழும் இந்த காலமும் நேரமும் என்ன ஆகுது? நேத்து இன்னைக்கு நாளைக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமே, அது உண்மையா? அங்கதான் 2வது திரை வருது. அது நீலத்திரை. இத கிரியாசக்தின்னு சொல்றாங்க. செயல் மற்றும் கால நேரத்தை குறிக்கிற திரை இது. இங்கிலீஷ்ல ஸ்பேஸ் டைம்னு சொல்லுவோம். நீலத்திரை. ஆனா வானம் எப்படி உண்மையிலே நீல நிறம் கிடையாதோ, அது வெறும் வெற்றிடமோ, சூரிய ஒளி வளிமண்டலத்துல சிதறதால மட்டும்தான் அது நீலமா தெரியுது. அப்போ காலமும் நேரமும் அதே மாதிரி ஒரு மாயதானா? மிக சரியான லாஜிக். ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு, அதாவது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, நமக்கு உணர்த்தும் ஸ்பேஸ் டைம் மாயை இதுதான். ஐன்ஸ்டீன் படி காலம் என்பது எல்லாருக்கும் பொதுவான நிலையான ஒரு விஷயம் கிடையாது. அதாவது டைம் கான்ஸ்டன்ட் இல்லைன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு பெரிய மலை மேல இருக்கீங்க, நான் பூமியோட மையப்பகுதியில இருக்கேன்னா 2 பேருக்கும் காலம் வேற வேற வேகத்துல தான் நகரும். ஏன்னா ஈர்ப்பு விசை காலத்தை வளைக்கக்கூடியது. அப்போ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு நாம பிரிச்சு பார்க்கறது எல்லாமே ஒரு இல்யூஷனா? அது மனித மூளை தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கிட்டு தனக்குத்தானே பின்னிக்கொண்ட ஒரு வலை. நீங்க ஸ்பேஸ் டைம் கான்செப்ட குவாண்டம் அளவுல ஆழமா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே தருணத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலம்ங்கிற நீலத்திரையை தாண்டி பார்க்கறது தான் விழிப்புணர்வோட அடுத்த கட்டம். சோ நாம ஒரு பக்கம் 95% டார்க் மேட்டர்ங்கிற மாயையில இருக்கும், இன்னொரு பக்கம் டைம் அண்ட் ஸ்பேஸ்ங்கிற மாயையில சிக்கியிருக்கும். ஓகே, இது பிரபஞ்ச அளவுல நாம பேசுறோம். இப்போ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி மனிதனுக்குள்ள வருவோம். இந்த கால நேர மாயையில சிக்கிக்கொள்ளும் மனிதன் தன்னோட உடலால எப்படி சிறைப்பிடிக்கப்படுறான்? அந்த கேள்வியோட பதில் தான் 3வது திரை, அதாவது பச்சை திரை. இது பராசக்தி, பயாலஜி அண்ட் சர்வைவலை குறிக்கிறது. பச்சை நிறம்னாலே தாவரங்கள், இயற்கை, உயிர் சக்தி ஞாபகத்துக்கு வரும். கரெக்ட்.
ஒரு மனிதன் காலையில எழுந்ததிலிருந்து பசிக்காகவும் அடிப்படை உடல் தேவைகளுக்காகவும் மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கான். சாப்பிடுவது, தூங்குவது, இனப்பெருக்கம் செய்வது இதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிறான். ஆமா, தினசரி வாழ்க்கைங்கிற எலியோட்டத்துல நாம மாட்டிக்கிறோம். ஆனா இதுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்? நரம்பியல் ரீதியாக, அதாவது நியூரோ சயின்ஸ்ல இத ரெப்டிலியன் பிரெயின் அப்படின்னு சொல்வார்கள். நம்ம மூளையோட அடிப்பகுதியில இருக்கிற பரிணாம வளர்ச்சியில மிக பழமையான பகுதி இது. ஓ, அந்த மிருகத்தனமான மூளைன்னு சொல்வாங்களே அதுவா? அதேதான். பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நாம காட்டுல வாழ்ந்தப்போ எந்த மிருகத்துக்கிட்ட இருந்தும் தப்பிச்சு பிழைக்கணும், இரை தேடணுங்கிறதுக்காக மட்டுமே செயல்பட்ட மூளை இது. இன்றும் பல மனிதர்கள் இந்த மிருக நிலையிலேயே வெறும் சர்வைவல் மோட்லயே சுக்கிக் கொள்கிறார்கள். பசி, தூக்கம், பாதுகாப்பு இதை தாண்டி அவங்களால சிந்திக்க முடியறதில்ல. ஆமாம், இந்த பச்சை திரைய தாண்டினாதான் மனிதனால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சர்வைவல் மோட் ஓகே, ஆனா மனிதர்கள் செய்யும் கோபம், பழிவாங்கும் உணர்வு, அதீத ஆசை, பொதுவா இதெல்லாம் மனிதனோட கெட்ட குணம் இல்ல பாவம் அப்படின்னு தானே பல மதங்கள் சொல்லுது. இது எப்படி சயின்ஸ்னு ஏத்துக்க முடியும்? இது சுத்தமான நியூரோபயாலஜி. இதுல எந்த மதமும் சொல்லாத அளவுக்கு ஒரு பக்கா சயின்ஸ் இருக்கு. இதுதான் 4வது திரை, சிவப்பு திரை. இத இச்சாசக்தின்னு சொல்லுவாங்க. குரோதம், அதீத ஆசை, கோபம் இதெல்லாம் இந்த சிவப்பு திரை தான். ரத்தம் சூடாவது, முகம் சிவக்குதுன்னு சொல்றமே, அந்த கான்செப்டா இது? அதேதான். இத நரம்பியல் நிபுணர்கள் அமிக்டலா ஹைஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மூளையில உள்ள அமிக்டலா என்ற பாதாம் வடிவ சிறிய உறுப்பு இருக்கு. ஒரு ஆபத்து அல்லது அதீத கோபம் வரும்போது நம்ம மூளையோட லாஜிக்கல் பகுதிக்கு தகவல் போறதுக்கு முன்னாடியே இந்த அமிக்டலா குறுக்கே பூந்து மொத்த மூளையோட கண்ட்ரோலையும் எடுத்துக்கும். ஓ, அப்ப நாம லாஜிக்கா யோசிக்கிற திறன் அந்த இடத்துல கட் ஆயிடுதா? முழுசா முடங்கிடும். யாராவது உங்களை ரோட்ல வண்டியில இடிச்சிட்டு போறாருன்னா நீங்க நிதானமா யோசிக்கிறதுக்குள்ள உங்க கை ஓங்கும், வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரும், முகம் சிவக்கும், ரத்த அழுத்தம் எகிரும். நிஜமாவே நம்ம கண்ட்ரோல்ல எதுவும் இருக்காதல்ல? ஆமா, இது எல்லாமே இந்த அமிக்டாலாவோட ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் தான். இதுல பாவம் புண்ணியம்னு எதுவுமே இல்ல. இது வெறும் மூளையின் ரசாயன மாற்றம் மட்டுமே. அந்த ரசாயன மாற்றம் ஒரு ஸ்கிரீன் மாதிரி நம்ம பார்வையை பிளாக் பண்ணுது. அதனாலதான் இந்த சிவப்பு திரையை விளக்கணும், உணர்ச்சிகளோட பிடியிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. பிரபஞ்சம் ஒரு மாயை, காலம் ஒரு மாயைன்னு சொல்லிட்டீங்க. உடம்பு ஒரு சர்வைவல் மெஷின்னு ஆயிடுச்சு. மூளை பார்த்தா அமிக்டாலாங்கிற கெமிக்கல் ஃபேக்டரியில மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பயாலஜிக்கல் டிராப்லேருந்து நாம எப்படி தப்பிப்பது? அந்த ஒளியை எப்படி அடைவது? இங்கதான் ஒரு அருமையான கனெக்ஷன் இருக்கு. வள்ளலார் சொன்ன ஜீவகாருண்யம்ங்கிற கான்செப்ட நியூரோபிளாஸ்டிசிட்டியோட ஒப்பிடலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் இல்லையா? ஆமா, ரொம்ப பிரபலமான வரி அது. அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத அதீத அன்பு, கருணை செலுத்தும் போது மனித உடல்ல என்ன நடக்கும்னு சயின்ஸ் விளக்குது. இறுக்கம் காட்டுறதுனால எப்படி மூளையில மாற்றம் வரும்? ஒரு மாதிரி லாஜிக் இடிக்குதே. ஆக்சுவலா நீங்க ஒருத்தருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யும் போது உங்க உடம்புல ஆக்சிடோசின், டோபமைன் மாதிரி ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் இருக்கும். இது அமிக்டலாவோட கோபத்தை தணிச்சு நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது. ஓ, அந்த நர்வஸ் சிஸ்டம் கூல் டவுன் ஆகுறத சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த அமைதி நிலை வரும்போது நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலம் மூளையில் புதிய நரம்பு இணைப்புகள் உருவாகின்றன. மூளையோட முன்பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வெளிப்படைகிறது. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னா கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். மனித மூளையில பரிணாம வளர்ச்சியில கடைசியா உருவான மிக மேம்பட்ட பகுதி இதுதான். இரக்கம், ஆழமான சிந்தனை, பகுத்தறிவு, சுயக்கட்டுப்பாடு எல்லாமே இங்க தான் இருக்கு. இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் முழுமையா ஆக்டிவேட் ஆகிறது தான் 5வது திரை. அதாவது பொன்னிற திரைன்னு மேப் பண்றாங்க. கரெக்ட். பொன்னிறம் தங்கம் எப்படி துருப்பிடிக்காதோ அதே போல எந்த ஒரு குழப்பமும் விருப்பு வெறுப்பும் இல்லாத ஒரு தெளிவான மனநிலை. உலகத்துல இருக்கிற எந்த நெகட்டிவிட்டியும் அமிக்டலாவோட கோபமும் நம்மள பாதிக்காத ஒரு தூய்மையான நிலை. ரொம்ப அருமையான கம்பாரிசன். அப்போ 6வது வெள்ளை நிற திரை எதை குறிக்குது? பல வண்ண விளக்குகளை ஒன்றாக சுழற்றினால் அது கடைசியில வெள்ளையாக மாறுமே, அது போலவா? மிகச்சரி. சயின்ஸ்ல, குறிப்பா குவாண்டம் அறிவியல்ல இத சிங்குலாரிட்டி அல்லது குவாண்டம் ஃபீல்ட் என்பார்கள். வெள்ளை நிறம்ங்கிறது எல்லா பேதங்களும் அழிஞ்ச ஒரு தூய நிலை. இதை எப்படி சயின்டிஃபிக்கா புரிஞ்சுக்கிறது? அணுக்கள் பத்தி நமக்கு தெரியும். ஆனா ஒரு அணுவுக்குள்ள 99.99% வெறும் வெற்றிடம்தான். அதாவது அது தூய ஆற்றல், பியூர் எனர்ஜி. ஓகே. அந்த அடிப்படையில பார்த்தா ஒரு மரத்திற்குள் இருக்கும் அணுவும் எனக்குள் இருக்கும் அணுவும் உங்களுக்குள் இருக்கும் அணுவும் ஒண்ணுதான்.
அப்போ நான் வேறு நீ வேறு என்ற எல்லைகள் முழுசா உடைந்து போகுது. ஆமா, அடிப்படையில் நாம எல்லாரும் ஒரே எனர்ஜிலிருந்து வந்தவங்க தான். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு தூய ஆற்றல் என்பதை உணரும் நிலைதான் இந்த வெண்மைத் திரை. எல்லாமே ஒண்ணுதாங்கிற அந்த மாபெரும் இரக்க உணர்வு வரும்போது இந்த 6வது திரை விலகிடும். நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங். அப்போ அந்த ஃபைனல் ட்விஸ்ட், 7வது கலப்பு நிற திரை. எல்லா அணுக்களும் ஒன்றுதான் எனும் பொழுது மனிதனுக்கும் அந்த பிரபஞ்ச சக்திக்கும் உள்ள இறுதி தொடர்பு என்ன? கண்ணாடியில படிஞ்சிருக்க மொத்த தூசியும் தொடைக்கப்பட்டு நம்மள நாமே அந்த ஒளியில பாக்குற தருணமா இது. எக்ஸாக்ட்லி. குவாண்டம் மெக்கானிக்ஸில் உள்ள மிகப்பெரிய கண்டுபிடிப்பான அப்சர்வர் எஃபெக்டுடன் இதை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. அப்சர்வர் எஃபெக்ட் பத்தி டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. அந்த எலக்ட்ரான் எக்ஸ்பெரிமெண்ட் தானே? ஆமா, அதாவது ஒரு எலக்ட்ரானை நாம கவனிக்காதப்போ அது ஒரு அலை மாதிரி பரவுது. ஆனா நம்ம அதை கவனிக்கும் பொழுது, அதாவது அப்சர்வ் பண்ணும்போது அது ஒரு துகளா மாறுது, பார்ட்டிகிளா மாறிடுது. அப்போ ஒரு பொருளை நம்ம கவனிக்கும் போதுதான் அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தையே எடுக்குது. இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே. அதுதான் குவாண்டம் பிசிக்ஸ். பார்ப்பவன் வேறு, பார்க்கப்படும் பொருள் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். இதுதான் அந்த 7வது கலப்பு நிறத்திரை. அந்த 7வது திரை விலகும்போது மனித மூளையின் அதிர்வலைகளும் பிரபஞ்சத்தின் அதிர்வலைகளும் ஒன்றாக இணைகின்றன. பிரெயின் வேவ்ஸும் யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சியும் சிங்க் ஆகுதுன்னு சொல்றீங்களா? குவாண்டம் அறிவியல்ல இத குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சத்துல இருக்கிற 2 விஷயம் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒண்ணுக்கொன்னு தொடர்புலயே இருக்கும். இந்த பிரபஞ்ச ஒளியும் நீயும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் உணர்ற தருணம் அது. ஒரு நிமிஷம். இதெல்லாம் சேர்க்கும்போது நிஜமாவே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. ஆனா நான் கொஞ்சம் லாஜிக்காவும் யோசிக்கிறேன். இது எல்லாமே ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு நியூரோ சயின்ஸும் குவாண்டம் பிசிக்ஸும் தெரிஞ்சிருக்கிறதால பழங்காலத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து, ஓ இதுக்கு இதுதான் அர்த்தமோன்னு நாமே வசதியா ஒரு அர்த்தத்தை கற்பிச்சுக்கிறோமா? கன்ஃபர்மேஷன் பயாஸ் பத்தி கேக்குறீங்களா? ஆமாம். ஏன்னா மனுஷ மூளை எப்போதுமே தமக்கு தெரிஞ்ச பேட்டர்ன்ஸை தேடுமே. நாமே இதை ஃபோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்றோமோன்னு ஒரு சந்தேகம் வருது. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம். நாமே வசதியா ஒரு அர்த்தத்தை பொருத்தி பார்க்கறோம்னு பல பேர் விமர்சனம் வைக்கலாம். ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டியது அந்த பேட்டர்னை மட்டும் இல்ல. வேற என்ன கவனிக்கணும்? அந்த 7 திரைகளோட வரிசை. அதாவது இருள், அப்புறம் காலம், அப்புறம் மிருகநிலை, அப்புறம் உணர்ச்சி நிலை, அதுக்கப்புறம் பகுத்தறிவு, அப்புறம் தூய ஆற்றல், கடைசியா இறுதி இணைப்பு. வாவ்! டார்க் மேட்டர்ல இருந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் வரைக்கும் ஒரு ஃப்ளோ இருக்கு. ஆமா, இந்த வரிசை மனிதனோட பரிணாம வளர்ச்சியையும் பிரபஞ்சத்தோட தோற்றத்தையும் அறிவியல் ரீதியா எப்படி நம்ம வரிசைப்படுத்துவோமோ அதோட அச்சு அசலா பொருந்தி போகுது. இது வெறும் தற்செயல்னு எப்படி சொல்ல முடியும்? ஓ, அந்த சீக்வன்ஸ் கரெக்டா மேட்ச் ஆகுறதால தான் இது இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. எந்த ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனரும் ஹபிள் டெலஸ்கோப்பும் பெரிய பெரிய ஆய்வகங்களும் இல்லாத 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மனிதர் இதெல்லாம் எப்படி கணிச்சாருன்னு நினைக்கும் போது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. அதுதான் இங்க நாம உணர வேண்டிய முக்கியமான விஷயம். அருட்பெருஞ்சோதி என்பது மேகங்களுக்கு பின்னால சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஏதோ ஒரு கடவுள் அல்ல. அது நமக்குள் இருக்கும் பயோ எலக்ட்ரிக் அண்ட் காஸ்மிக் எனர்ஜி என்பதை கண்டுபிடித்தது எவ்வளோ பெரிய விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த 7 திரைகள்ங்கிறது ஏதோ வடலூர்ல மட்டும் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிற துணிகள் இல்ல. அது உங்க மூளைக்குள்ளேயே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகச்சிறந்த அறிவியல் மேனுவல். ஆமா, ஒரு சாதாரண விலங்கு நிலையிலிருந்து மனிதன் எப்படி தன் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மூளையை டெவலப் பண்ணி இறுதியில குவாண்டம் பிரபஞ்ச ஆற்றலோட இணையணுங்கிறது விளக்குற ஒரு ப்ளூ பிரிண்ட் இது. இது வெறும் ஆன்மீகமோ மதமோ இல்ல, இது ஒரு முற்போக்கான சயின்ஸ். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதெல்லாம் பேச பேச கடைசியா ஒரு மிகப்பெரிய கேள்வி அல்லது ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் எனக்குள்ள வருது. சொல்லுங்க. 150 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த டெக்னாலஜியும் இல்லாதப்போ மனித மூளையால தன் சுய அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு பிரபஞ்சத்தோட இந்த ரகசியங்களை உணர முடிஞ்சது. அப்போ இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலகட்டம். ஆமா, ஏஐ, நியூராலிங்க் மாதிரி பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்கள் எல்லாம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. எதிர்காலத்துல பல வருஷங்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணி இரக்கம் காட்டி கஷ்டப்பட்டு இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேஷனை அடையறதுக்கு பதிலா ஒரு சின்ன மைக்ரோ சிப் மூலமாவோ இல்ல மூளைக்குள்ள செலுத்தப்படுற எலக்ட்ரானிக் சிக்னல் மூலமாவோ இந்த குவாண்டம் விழிப்புணர்வை நம்மால ஹேக் பண்ண முடியுமா? வாவ், தட்ஸ் a great thought. இல்ல யோசிச்சு பாருங்க. டெக்னாலஜி மூலமா இந்த 7 திரைகளையும் பைபாஸ் செஞ்சு
அந்த காஸ்மிக் எனர்ஜி ஸ்டேட்டை அடைய முடியுமா? இது நடந்தா மனித குலத்தோட பரிணாம வளர்ச்சி என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திரைகள் எப்போ விலகப் போகுதுன்னு நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை. இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது.